சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை எல்லாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே. ஆஸ் யூஷுவல் போல் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். ஏன்னா பயங்கர கோல்டு, எனக்கும் சரி பாப்பாவுக்கும் சரி. கிளைமேட்டும் ரொம்ப ஃபஸ்ட்டாக இருந்தது. ஒரு 8 o'clock பக்கம் தான் எழுந்திரிச்சோம். எழுந்திரிச்சிட்டு ஃபஸ்ட்டு வேலையாக கடைக்கு பக்கத்தில் இருக்க கடைக்கு கொஞ்சம் போயிட்டு வரலான்னு கிளம்பிட்டோம். ஸோ போகிற வழியே ஒரு டீ காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு பசிக்குது, நான் ஒரு தட்டையை வாங்கி கொடுத்துட்டு நானும் காஃபி நல்லா சூடாக குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கோல்டு அதிகமாகிடுச்சு எனக்கும் பாப்பாக்கும். ஸோ ஒரு நாட்டுக்கோழி மட்டும் ஒரு 1/2 kg வாங்கிட்டு வந்துடலான்னு. மற்றபடி வெஜிடபிள்ஸ்லாம் வீட்லேயே இருக்குது. ஸோ வாங்கிட்டு வரவே அந்த வாத்து பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. 2 வாத்து 400 ரூபான்னு சொன்னாங்க. இது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபிஷ் வந்து புதுசாக வாங்கிட்டு வந்து ஃபிஷ் டேங்க்கில் விட்டது. ஸோ எனக்கு என்னவோ இந்த கோல்டன் ஃபிஷ் தான் ரொம்ப பிடிச்சா, கொஞ்சம் பெருசாக வாங்கிட்டு வந்து விட்டுட்டேன். ஸோ நான் ஆல்ரெடி விட்டதெல்லாம் இறந்துருச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் அம்மா வீட்டுக்கு போன சம்மர் போயிருந்தப்போ எல்லாமே இறந்துருச்சு. ஒரு 10 ஃபிஷ்ஷு பக்கம் இருந்தது. இது மாதிரி நான் சொல்லி விட்டுட்டு போகாமல் போயிட்டேன். ஸோ அந்த ஃபுட்டு போடாமல் இருந்ததுனால எல்லாம் இறந்துருச்சு. இப்போ இது வந்து நான் ஒரு 2 days முன்னாடி வாங்கிட்டு வந்துவிட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நான் மெயின்டைன் பண்ணுறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா உப்பு போட சொல்லியிருந்தாங்க. இது ஃபிஷ் டேங்க்கில் விட்டுட்டு உப்பு போட்டுட்டு இந்த லிக்யூட் ஊற்ற சொன்னாங்க. இந்த லிக்யூட் ஊற்றினா ஃபிஷ்ஷுக்கு வந்து எந்த ஒரு எப்படி சொல்கிறது அலர்ஜியெல்லாம் வராது, ஃபிஷ்ஷு நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ லிக்யூட் ஊற்றி கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறேன். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டைம் பார்த்திங்கன்னா 10:15 ஆக போகுது. இப்போ தான் நாங்கள் வந்து கடையிலேருந்து வந்தோம். ஸோ நாங்கள் போனதே லேட்டு தான். ஸோ இப்போ தான் வந்தோம். ஸோ எல்லா வெஜிடபிள்ஸ் இருக்குது, தக்காளி வெங்காயம் எல்லாமே இருக்குது. பட் ஒன்லி நாட்டுக்கோழி வாங்கலான்னு போயிருந்தேன். ஸோ ஒரு 1/2 kg பக்கம்தான். ஸோ ஒரு 1/2 kg நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்து அதை வந்து இப்போ வாஷ் பண்ணி குக்கரில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யலான்னு. இதை வந்து நல்லா சூப்பராக இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் செய்ய போகிறேன். அதை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். நாட்டுக்கோழி கிரேவி மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் மார்க்கெட் போயிட்டு கொத்தமல்லி, புதினா, கொஞ்சம் கருவேப்பிலை இல்லை, ஸோ அதை வாங்கிட்டு வந்துட்டேன். இது பார்த்திங்கன்னா இது வந்து பால் பவுடர். இது எதுக்கு வாங்கினான்னு பாப்பா வாங்கினது. எதுக்குன்னு பார்த்திங்கன்னா அவள் வந்து சும்மாவே சாப்பிடுவா, அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. ஸோ இந்த மாதிரி 10 ரூபா பேக் வாங்கி வச்சுட்டு அவள் வந்து தேவைப்படும் போது தான் கொஞ்சம் வந்து வாயில் கொட்டிப்பா. அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் பால் பவுடர்னால். ஸோ ஒரு 2 பேக் வாங்கினா. அப்புறம் வந்து நான் வந்து இந்த பீன்ஸ் ராஜ்மா அது இல்லை வீட்டில். ஸோ நாளைக்கு மண்டே கிரேவி பண்ணலான்ட்டு இது ஒரு 1/4 கிலோ வாங்கினேன். அப்புறம் பாப்பா இப்பி வாங்கினா. அவளுக்கு இப்பி வேணும்னா எப்போவுமே மேகி தான் வாங்குவேன். ஸோ மேகி ஆல்ரெடி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறேன் 2 பேக்கு. அது வேணாமா, இன்றைக்கி இப்பி வேணுமானா. ஸோ இப்பி ஒரு பேக்கெட் வாங்கினேன். அப்புறம் ஃபேர் அண்ட் லவ்லி வாங்கலான்னு போனால் ஃபேர் அண்ட் லவ்லி இல்லை. நார்மல் நாங்கள் எப்போவுமே வாங்குறது இல்லை. இதோட ஃபேர் அண்ட் லவ்லி பிபி க்ரீம் இந்த மாதிரி ஒன்று இருந்தது. ஸோ பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு மாதிரி வாங்கினேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் கடையில் வந்து இந்த மசாலா ரொம்ப ஒன்று நல்லாயிருக்கும். நான் வாங்குகிற சிக்கன் கடையில் இந்த மசாலா நல்லாயிருக்கும். அவங்களே ரெடி பண்ணி விற்கிறது சூப்பராக இருக்கும். சிக்கனுக்கு, ஃபிஷ்ஷுக்கு, அப்புறம் காலிஃப்ளவருக்கு, எதுக்குமே எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 50 rupees போட்டுருக்கு. பட் வந்து 40 rupees தான். ஸோ அது வாங்கினேன். மற்றபடி எதுவும் வாங்கலை. இதுதான் வாங்கியாச்சு. வந்து பாப்பாவுக்கு மேகி இப்பி பண்ணி கொடுத்துட்டு அது லன்ச் பண்ணணும். அவ்வளோதான் வேலை. துணி வாஷிங் மிஷினில் போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kg பக்கம் நாட்டுக்கோழி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிளகுத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, 2 புதினா போட்டிருக்கேன், மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். ஸோ நல்லா வேக வச்சுட்டு ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சுட்டு கொஞ்சமாக சூப் எடுத்து பாப்பா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இது அப்படியே ஃப்ரை பண்ணிடலான் இருக்கேன். ஸோ இதை வந்து நான் வந்து பட்டை, கிராம்பு இதெல்லாம் வந்து அதாவது மல்லி, மிளகாய் இதெல்லாம் வந்து நானே அரைச்சி செய்யலான் இருக்கேன். ஸோ ஓகே, இன்றைக்கி எப்படி செய்கிறேன்றது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். என்னம்மா சமையல் இன்னைக்கு? நாட்டுக்கோழி ஒரு 1/2 kg வாங்கியிருக்கேன். ஸோ அதை அப்படியே கிரேவி மாதிரி பண்ணிடலாங்க. அதுக்கு வந்து நான் அரைச்சி தான் செய்ய போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா மல்லி வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டு எண்ணெயை ஊற்றி நல்லா பொரிஞ்ச பிறகு மிளகு ஒரு 4 மிளகு, ரொம்ப வேண்டாம். அப்புறம் சோம்பு 1/2 ஸ்பூன், சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன், கிராம்பு ஒரு 4, பட்டை ஒரு 4, ஒரே சின்ன துண்டு கல்பாசி, அப்புறம் இந்த ஸ்டாரு, அப்புறம் காரத்துக்கு மாதிரி மிளகாய். நான் காரம் கம்மியாக தான் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட போகிறோம். அதனால் இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வந்துடலாம்.
பார்த்திங்கன்னா நல்லா பொரியணும், நல்லா பொரிஞ்சு நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. இந்த நாட்டுக்கோழிக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் சார். சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம் போட்டு தான் தாளிக்க போகிறேன். தேவைப்பட்டால் தேங்காய் போடலாம். நான் தான் தேங்காய் வேண்டாம்னு விட்டேன். பார்த்தா 2 பேருக்குனாலே நான் தேங்காய் போட்டு குழம்பு அதிகமாகிடும், அதனால் கொஞ்சமாக இருந்தால் போடும்ட்டு நான் தேங்காய் போட போகிறதில்ல. இதை மட்டும் தான் செய்ய போகிறேன். தக்காளி மட்டும் போட்டு இந்த மசாலாவில் அரைச்சி போட்டு செய்ய போகிறேன். பார்த்தீங்கன்னா சிக்கன் வேக வச்சு எடுத்தாச்சு, நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. கொஞ்சமாக எடுத்து சூப் கொடுத்தாச்சு பாப்பாவுக்கு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மிளகாய் மல்லியெல்லாம் அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து நான் வந்து ஒரு 2 துண்டு தேங்காய் சேர்த்துக்கிட்டேன். தேங்காய் போடக்கூடாதுன்னு தான் நினச்சேன், பட் கிரேவி வராதுன்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சுங்களா. 2 பீஸ் தேங்காய் போட்டு அரைச்சி அந்த மிளகாய் மல்லி பட்டை கிராம்பு அதெல்லாம் போட்டுல அதெல்லாம் அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் எடுத்துருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ எண்ணெய் வச்சு நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு கொஞ்சம் நம்ம இது கூட வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, சீரகம், 2 கடுகு போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சிக்கன் குழம்புக்கு, நான் சேர்ப்பேன். ஸோ அதனால் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அப்புறம் இந்த வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை. இப்போ இது எல்லாமே நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். கோல்டு அதிகமாக ஆகிட்டுருக்குது எனக்குமே சரி பாப்பாவுக்கும் சரி. த்ரோட் பெயின் கோல்டு அதெல்லாம் அதிகமானதுனால இந்த டைம் வந்து இது சிக்கன் அதாவது நாட்டுக்கோழி வாங்கிக்கலாம் அந்த பிளான்ஸ் நாட்டுக்கோழி வாங்கினேன். பட் எனக்குமே அந்த பாய்லர் சிக்கன் வந்து எனக்கு சுத்தமாக இப்போலாம் பிடிக்கிறதில்ல. ஸோ பாப்பாவுக்கும் அதை ஸ்டாப் பண்ணிடலான்னு பார்க்குறேன். எனக்கும் பிடிக்கல அது கொடுக்குறதுக்கு. ஃபிஷ்ஷு வாங்கலான்னு போனால் ஃபிஷ்ஷு எனக்கு செட் ஆகலை. ஸோ இதையே ஒரு 1/2 kg வாங்கிட்டு பண்ணி நல்லா சாஃப்டாக வேக வச்சாச்சு. இதெல்லாம் புரிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்றது நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நான் வந்து சிக்கனில் வந்து வேக வைக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடல, அதனால இதில் சேர்த்துக்கிறேன். போட்டுட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் பச்சை வாசம் போக வரைக்கும் வதக்கிடலாம். இப்போ நல்லா தக்காளி இப்படி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து கொஞ்சம் வதங்கிறதுக்கு உப்பு லைட்டாக சேர்த்துக்கிறேன், ஏன்னா அதில் சேர்த்துருக்கேன் நான் சிக்கனில். ஸோ இது வதங்கிறதுக்காக இந்த தக்காளி கொஞ்சம் நான் வதங்கட்டும், அதுக்கப்புறமா அதை சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போது நம்ம இங்கே அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் போட்டுக்கலாம். இந்த அரைச்சி வச்சுருக்க மசாலில் தான் நமக்கு வந்து குழம்பு டேஸ்ட்டே கிடைக்கும். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதையும் கொஞ்சம் பச்சை வாசம் போகிறது. ஆல்ரெடி வதக்குந்து தான், இருந்தாலும் ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்க விடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா வேக வச்சுருக்கோம்ல இந்த சிக்கன் அப்படியே எடுத்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி, இப்போ ஆல்ரெடி சிக்கன் வெந்திருக்குது, இன்னும் ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிறதுக்காக தண்ணி நம்ம தேவையான அளவு ஊற்றிக்கலாம். எனக்கு இதுவே போதும், எனக்கு இதுவே திக்காச்சுனாவே போதும். எனக்கு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை காரம் கம்மியாக இருந்தால் நம்ம வெறும் மிளகாய்த்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம பெப்பர்லாம் போட்டிருக்கோம். பட் காரம்லாம் கரெக்டாக தான் இருக்கும். ஓகே, அதெல்லாம் மூடி போட்டு வச்சுருங்க. பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு வாங்கி 4-5 டேஸ் ஆகிடுச்சு. சாப்பிட மாட்டேறா, உரிச்சி கையில் கொடுத்தா சாப்பிட்றா, இல்லைன்னா அது தொடர்த்தே இல்லை. ஸோ அதனால் உரிச்சியாவது கையில் கொடுக்கலான்னு. நல்லா டேஸ்ட், ஆனால் பயங்கரமாக கிலோ 70 ரூபாய் இன்னும் வாங்கிட்டு வந்தோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த வேலைலாம் இருக்குது. கொஞ்சம் கொத்தமல்லி க்ளீன் பண்ணி அதில் போட்டிருக்கோம் பாக்ஸில். இந்த கொத்தமல்லி வந்து டிஷ்யூ மாதிரி போட்டு அதுக்கு மேலே அதை போட்டு மூடி போட்டுச்சுன்னா நல்லா வாடாது. ஸோ அதனால் அது போட்டிருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் ஆறணும். நான் சாப்பிட போ. பார்த்தீங்கன்னா சூப்பராக கமன்னு ஒரு சூப்பரான நாட்டுக்கோழி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு லாஸ்ட்டாக வந்து இது கூட வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலையில் போட்டுடலாம். லைட்டாக போட்டு விட்டுடலாம். செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போது சுட சுட சாதம் நாட்டுக்கோழி கிரேவி
என்னதான் நம்ம பாருங்கள், நம்ம மசாலாலாம் கடையில் வாங்கி போட்டாலும் அந்த வீட்டிலேருந்து அரைச்சி போட்டு செய்கிற அந்த குழம்போட டேஸ்ட்டும் சரி, கலரும் சரி, செம்மையாக இருக்குது. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா லன்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 1:20 ஆகிடுச்சு. ஸோ பாப்பாக்கு தான் போட்டுருக்கேன். கிரேவி நல்லா காரமாக செஞ்சுருக்க, கோல்டு சரியாயிடும். என்ன சாப்பிடு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. ஓகே, போய் சாப்பிடுமா. டிவி பார்த்தீங்கன்னா ரிப்பேர் போயிட்டு வந்துருச்சு. ஒரு 2 மந்த் கழிச்சு நாங்கள் இப்போ தான் பார்க்குறோம். 2 மந்த்து கடையில் இருந்தது, வாங்க முடியல. ஸோ லீவ் இல்லையே, அவர் வந்து வாங்கி தரணுன்றதுனால இருந்ததுனால 2 மந்த் நாங்கள் இப்போ தான் டிவியே வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னாம்மா கிரேவி எப்படி இருக்குது? இந்த சிக்கன் ஓகே, இந்த சிக்கன் கிரேவி, இந்த சிக்கன் நல்லா இருக்கா இல்லை அந்த பாய்லர் சிக்கன் நல்லா இருக்கான்னு சொல்லு. எனக்கு அது கிடையாது இனிமேல். உனக்கு இந்த சிக்கன் டேஸ்ட் எப்படி இருக்குது? இனிமேல் இதுதான். ஓகேவா? நல்லா சாப்பிடு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சாப்பிட போகிறேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் பார்த்து சொல்கிறேன். சிக்கன் சூப்பராக வந்திருக்கு. நான் கிரேவி சாப்பிட்டு பார்க்குறேன். காரமெல்லாம் செம்ம டேஸ்டாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. வீட்டில் இந்த மசாலா அரைச்சி செய்யும்போது நமக்கு தனி டேஸ்ட் கிடைக்கும். அதுவும் நமக்கு வந்து எந்த ஒரு இது இல்லாமல் சூப்பராக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்குது சிக்கன்லாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டைம் பார்த்தீங்கன்னா 4 o'clock ஆகுது. செம்ம கிளைமேட் பார்த்தீங்கன்னா அப்படியே க்ளவுட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக அப்படியே வந்துடுச்சு. நான் 3 மணிக்கே அப்படியே சில்லுன்னு ஆகுது. ஸோ பார்த்திங்கன்னா கிச்சன் க்ளீனிங் வேலையெல்லாம் முடிஞ்சது. ஸோ எல்லாத்தையும் பாத்திரத்தில் கழுவி வச்சாச்சு. நைட்டுக்கு பார்த்திங்கன்னா கிரேவி இருக்குது, தோசை போட்டுக்கலான்னு. 4 o'clock அதனால் பாலை சூடு பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து ஸ்நாக்ஸ் வந்து ஒன்றும் இல்லை. ஸோ வந்து பாப்பாவுக்கு வந்து கொழுக்கட்டை பண்ணி தரலான்னு நான் மாவு வாங்கிட்டு வந்துருச்சு. அப்படியே இருக்குது கொழுக்கட்டை மாவு. ஸோ இந்த மாவு எடுத்து வேர்க்கடலையும் நிறைய வறுத்து வச்சு அப்படியே இருக்குது. ஸோ கொழுக்கட்டை பண்ணலான்னு. வேர்க்கடலை பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வறுத்து வச்சதே இருக்குது. ஸோ இது வெல்லம் இடிக்கணும். மாவு பார்த்திங்கன்னா எடுத்துக்கிற அரிசி மாவு நல்லா சுடு தண்ணி நல்லா போட்டு நல்லா கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா ஒரு 2-5 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பூர்ணம் உள்ளே வச்சு வேக வச்சோம்னா செம்மையாக இருக்கும். நல்லா சுடு தண்ணி ஊற்றி பிசையும் போது நமக்கு வந்து நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொழுக்கட்டைக்கு உள்ளே வைக்க ஸ்டஃபிங் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வேர்க்கடலை, தேங்காய், எள்ளு, சர்க்கரை, வெல்லம் 4 வச்சுருக்கேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே செஞ்சுருக்கேன். ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை எல்லாம் உள்ள ஸ்டஃபிங் வச்சாச்சு. அது என்னால் எடுக்க முடியல. பார்த்தீங்கன்னா இப்போ 5 மினிட்ஸ் தான் சூப்பராக கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். பார்த்தீங்கன்னா சுட சுட சூப்பரான சாஃப்டான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. வெந்துடுச்சு. எடுத்துடலாம். சூப்பராக வந்துருக்குது. நல்லா இருக்குல்ல? ஆர்ன பிடிச்சி சாப்பிட்டா உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும்.
ஓகே. ம். இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் சுட சுட கொழுக்கட்டை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்படிமா இருக்கு உள்ள அந்த ஸ்டஃபிங்லாம் எப்படி இது வெள்ளைதான் டேஸ்ட்டு சும்மா இருந்தது. வெல்லம் கம்மி, சர்க்கரை, தேங்காய், வேர்க்கடலை, எள்ளு நாளும் போட்டு செஞ்சேன். ஸோ சூப்பராக இருக்குது. பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கா? சாப்பிடு. நைட்டுக்கு பார்த்திங்கன்னா தோசை தான். ஸோ சாதம் ஒரு கிண்ணம் கொஞ்சம் இருக்குது. ஸோ போதும். தோசை போட்டு கொடுமான்னு கேட்டேன். ஸோ தோசை போட்டாச்சு. கிரேவி அப்படியே நல்லா சூடு பண்ணியாச்சு. ஸோ அந்த தோசைக்கும் இந்த கிரேவிக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்ல. ஸோ போட்டாச்சு. பாப்பாவுக்கு தோசை போட்டு கொடுத்து அதுக்கப்புறம் நானும் 2 தோசை போட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு 9:30க்கு பெட்டுக்கு போய்ட்டு பயங்கர கிளைமேட் சில்லுன்னு இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நாளைக்கு இதே மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.